பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் February 14 முதல். லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற விடாமுயற்சி படத்தோட விமர்சனம். இந்த விடாமுயற்சி டைட்டில் வச்சதுலேருந்தே இந்த படத்தை எடுத்ததே ஒரு விடாமுயற்சியாக தான் எடுத்தாங்க. அந்த விடாமுயற்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர் தாங்க. விடாமுயற்சினாலே நமக்கு தெரியும் அஜித் தான். ஏன்னா ரேஸு, கார் ரேஸ் அதில் விட்டார், திருப்பி வந்தார், சினிமா போராடி ஜெயித்தவர், போராடி உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கி வந்து ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிறவர். என்ன அவர் மேலே 1008 விஷயங்கள் இருந்தாலும் நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவர் கலக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட அஜித்தை இந்த விடாமுயற்சி படத்தில் எப்படி காட்டியிருக்கிறாங்க, என்ன மாதிரி காட்டியிருக்காங்கன்னா, எனக்கெல்லாம் தலை போல வருமா அப்படின்ட்டு போன எனக்கு வந்து தலைவலி வருதுமான்ட்டு வெளியில் வர வச்சுருச்சிங்க அந்த படம். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதுல ஹீரோவை காட்டிலும் ஒரு இயக்குனர் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த என்ன பிரேக் டவுன் அப்படிங்கிற ஆங்கில படம், இன்னும் ரோடு, இந்த படங்கள்லேருந்தெல்லாம் காட்சிகளை எடுத்து மெயினாக அந்த பிரேக் டவுன் அப்படியே தமிழ் படமாக்க முயற்சித்தா, அஜித் ஹாலிவுட் ஹீரோ லுக்கில் இருக்கிறாருங்கிறதுக்காக ஹாலிவுட் படத்தை அப்படியே எடுக்க முயற்சித்தா எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்? அதுவும் ஒரு ஹீரோ பொண்டாட்டியை வந்து அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு அயல்நாட்டில் தொலைச்சிட்டு தேடுறதெல்லாம் சரி, அதையாவது ஒரு கதையாக எடுத்தீங்களா, அதை கரெக்டாக பண்ணிங்களா? யார் எவருன்னே தெரியாது, இந்தியாக்காரன் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால அர்ஜுனையும் ரெஜினா கசன்ராவையும் நம்பி திரிஷாவை அனுப்பி வைக்கிறாரு. தான் கார் பிரேக் டவுன் ஆனோன்னே அவங்க காரையே திட்டமிட்டு பிரேக் டவுன் பண்ணது அர்ஜுன் கும்பல் தான். ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அவங்களால் கடத்தப்பட்ட திரிஷா திரும்பி அர்ஜுனுக்கு கிடைச்சாரா? இதுக்கு முன்னாடி இன்னொரு கதை, அர்ஜுனும் திரிஷாவும் பெரிய ரேஞ்சில் இருக்கிறாங்க. 12 வருஷமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை உருவாகி அது கலைஞ்சி, ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மனச்சோறு 2 பேருக்குள்ளாரையும். ஆனால் அஜித் வந்து நாம் பேசி தீர்த்துக்கலாமே, வாழலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குன்னு போட்டு உடைக்கிறாங்க. அஜித்தை விட அழகன் யாரியா, அஜர்பைஜானாவே இருந்தாலும் அஜித்தை விட அழகன் யாரியான்னு நமக்கு பார்க்க வந்து பயங்கர கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டு அந்த கேரக்டரை காமிக்கவே இல்லை. அப்படி ஒரு அழகன் இருந்தால் தானே கதைக்காக ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கதைக்கு எப்படி அஜித் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்குது. அழகன் அழகன்னா அஜித்துன்னு நாம் நினைப்போம். ஆனால் அவரை விட ஒரு அழகனை திரிஷா பிடிச்சாங்க, அதனால தான் பிரிகிறாங்க. அந்த பிரியறப்போ அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறப்போ தான் அவரை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு கார்லேயும் ஒரு ட்ரக்லேயும் வர்ற கும்பல் அவர் பொண்டாட்டியை தூக்கிட்டு போகுது. அவங்கள்ட்டேருந்து பொண்டாட்டியை மீட்டாரா இல்லையா? இது ஒரு கதையாங்க, இது அஜித்துக்கான கதையாங்க. அடுத்தவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு எவனாவது போனால் அவனை அடித்து உதச்சி பிடிங்கி அவனோட சேர்த்து வச்சா அது அஜித் பொண்டாட்டியே ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்கிறப்ப நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு கதையை எப்படி அஜித் ஏற்றுக்கிட்டாரு, எப்படி அஜித் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நான் உள்ளிட்ட அஜித் அபிமானிகள், நான் பத்திரிகையாளராக இருந்தாலும் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினி தான் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நம்மளை மாதிரி கருப்பாக கலையாக இருக்கிறாருன்ட்டு. அடுத்து ஃபீல்டுக்கு வந்த பிறகு சினிமா கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு கமலை ரொம்ப பிடிக்கும். இப்போது அஜித், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இப்படி சிலரை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய நடிப்பு திறமை தான், விஷயம் தெரிஞ்ச பிறகு. ஆனால் அப்படிப்பட்ட அஜித்தையே இந்த படத்தில் எப்படிலாம் வேலை வாங்கியிருக்கிறாங்க, வெறுப்பேற்றிருக்கிறாங்க அஜித் ரசிகர்களை. ஆரவ், பிக் பாஸ் ஆரவ், பூமர் வாய மூடு அப்படின்னு வாப்போன்னு அஜித்தை பேசுகிறப்பெல்லாம் நமக்கு துடிச்சு போகுது. என்ன தான் கேரக்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போகிறவன் வரவன்லாம் அஜித்தை அடிக்கிறாப்புல. அதுவும் அஜித்தோட வயசானவங்கள்லாம் அடிக்கிறாங்க. அந்த அஜர்பைஜான் நாட்டில் எல்லாம் யங்ஸ்டர்ஸே யாரும் இல்லையா, வயசானவங்களே விட்டு அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு கார் ஃபுல்லாக இளைஞர் 2-3 பேரை ஏற்றிக்கிட்டு அஜித்தை வந்து ஃபாலோ பண்ணி அடிக்கிறது, உதைக்கிறது, அடி வாங்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித் அவங்கள அடித்து உதைச்சி எப்படி தன் மனைவியை மீட்டாரா, உயிரோடு மீட்டாரா, இல்லை எதுவும் சேதாரம் இதை மாதிரி எதாவது இருந்ததா, இல்லை உயிர் சேதமா அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. உண்மையாக அஜித் இந்த கதையை ஒத்துக்கிட்டது என்ன மனநிலையில் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அது மாதிரி நம்ம ஊர் கதைகளை பண்ணுங்கள். அஜர்பைஜானில் எடுத்தாலும் ஒரு டூயட்டுக்கு போகிறதுங்கிறது ஓகே, மொத்த கதையை அங்கே எடுத்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தான் ஹாலிவுட் இயக்குநர்கள் இருக்கிறாங்களே, மகிழ் திருமணி எதுக்கு?
இந்த படம் விஷ்ணுவர்தன் இயக்குறதா இருந்தது, இன்னும் பலர் இயக்குறதா இருந்தது. கடைசியில் மகிழ் திருமேனிக்கிட்ட வந்தது. அவர் அஜித் ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உண்மையாக அர்ஜுன், அஜித், த்ரிஷா, ரஜினா கசன்ட்ரா, இன்னும் ரவி ராகவேந்தர் அப்பா கேரக்டரில் ஒரு டாக்டர் கேரக்டரில் வராரு. அவர் அனிருத்தோட அப்பா, அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அனிருத் ரொம்ப சுமாராக மியூசிக் போட்டிருக்காரு. அதுவும் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரேக் டவுன் படத்துலேருந்து பல மியூசிக் பீட்டையும் காப்பி அடித்து போட்டிருக்கிறாரு. இதில் கதை காப்பி, மியூசிக் காப்பி, கேரக்டர்ஸ் காப்பி. எங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு காப்பி, அதுவும் அஜித் படமா? தலை போல் வருமானு போனோம், கொஞ்சம் தலைவலியோடு தான் வந்தோம். லைக்கா ப்ரொடக்ஷன் பெரிய நிறுவனம், எவ்வளோ காசை கொட்டி எடுத்திருக்காங்க. படம் முழுக்க அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியும், கார் ரேஸ் தெரியும், காரில் பறக்க தெரியும், காரில் ஃபைட் பண்ண தெரியுங்கிறது நமக்கு தெரியும். அதையே எவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறது. அதுவும் முன்பாதி ரொம்ப ஸ்லோவாக நகருது, பின்பாதி பயங்கர வேகமாக போகுது. ஆனால் எல்லாத்தையும் யூகிக்க முடிகிற மாதிரி இருக்குது. அதுதான் அதுமாதிரி ஓம் பிரகாஷ் அவருடைய ஒளிப்பதிவு படத்துக்கு பக்கா பலம். அந்த மலைப்பிரதேசங்கள்லாம் அழகாக கேட்சப் பண்ணியிருக்காங்க. படத்தில் படத்தொகுப்பாளர் இருக்காரான்னு கேட்க தோணுது. ஆனால் சுப்ரீம் சுந்தரோட சண்டை காட்சிக்காகவும், அஜித்தோட நடிப்புக்காகவும், அர்ஜுன் இவங்களோட நடிப்புக்காகவும், அர்ஜுனை வில்லனா, ரஜினா கசன்ட்ராவை வில்லியா காட்டுறதெல்லாம் ஒரு கட்டத்தில் த்ரிஷாவே வில்லியாக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்தோம். ஆனால் அது என்ன ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஜித் த்ரிஷா ஜோடி, சுப்ரீம் சுந்தரோட ஃபைட்ஸு, ஓம் அவருடைய ஒளிப்பதிவு, இவற்றுக்காக அஜித்தோட நடிப்பிற்காக அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே பூமர்னு ஆரவ் கூட நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆரவ் கூப்பிட்றத பார்த்துட்டு தேட்டரில் அந்த பெரியவரை விட்டுருங்கயா அப்படின்னு 2-3 ரசிகர்கள் கதறாங்க. பெரியவர்னு அவங்க மீன் பண்ணுறது அஜித்தை. ஆமாம், இப்போ நான் ஆரவே பூமர்னு சொன்னால் ரசிகர் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் யோசித்து ஷார்ட்ஸ் வைக்கணும், டைலாக்ஸ் வைக்கணும். இதை யோசிக்காமல் விட்டாங்க. மொத்தத்தில் விடாமுயற்சி, சற்றே வீண் முயற்சி, வேண்டாத முயற்சி அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் 10க்கு டெக்னிக்கலாக படம் பிரமாதமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக, அஜித்தோட நடிப்புக்காக 6 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.